இந்த குரு பெயர்ச்சி உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரை பலன்களை சொன்னாலும் அது தோராயமாகத்தான் சொல்ல முடியும். காரணம், உங்கள் ஜாதகம் என்பது நீங்கள் பல பிறவிகளாக வாழ்ந்து வந்த அந்தரங்கம். அதை நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவை அணுகி உங்கள் புதிர்களை தெரிந்து கொண்டால்தான் இந்த குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, எந்த குரு பெயர்ச்சிக்கும் துல்லிதமான பலன்களை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு வருட குரு பெயர்ச்சி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 2 ஜூன் 2026 முதல் 25 ஜூன் 2027 வரை. என்ன கடகராசி அன்பர்களே, கடந்த ஒரு வருஷம் 25 ஜூன் டு 26 ஜூன் வரலும் நீங்க பட்ட பாடு உங்களுக்கு தான் தெரியும். எல்லாமே கையில் இருந்த நகை, பணம், பொருள், வெள்ளி பாத்திரம் எல்லாம் அடமானத்துக்கு, பேங்க் அடமானம், மார்வாடி அடமானம் எல்லாம் போயிடுச்சு. சரி, இப்பவாது இந்த குரு பெயர்ச்சி நல்லா இருக்கா? இல்லை சுவாமி, இல்லை. காட்டுக்கு போற சூழ்நிலை, நாட்டை விட்டு விட்டு காட்டுக்கு போற சூழ்நிலை, யார் பேர்லயாவது சிவில் வழக்கு ஏற்கனவே இருந்ததுன்னா ஜெயிலுக்கு போற சூழ்நிலை. இந்த ஒரு வருடமும் அதுதான். ஆனால் இடையிடையில சில நல்ல நேரங்கள் வந்து போகுது. அது என்னன்றது இப்ப நான் விவரிக்கிறேன். முதலில் 7 நிலைகளில் சொல்ல உள்ளேன். முதல் நிலை 2 ஜூன் 2026 முதல் 12 ஜூலை 2026 வரை உங்களுக்கு மென்டல் பிரஷர், ஒர்க் பிரஷர், சோஷியல் பிரஷர், ஃபினான்ஷியல் பிரஷர், ஃபேமிலி பிரஷர், மொத்தத்தில் ஹை பிளட் பிரஷர் வந்துருச்சு. டாக்டர் மாத்திரை போடுங்கன்றார். எச்சரிக்கையா இருங்க. மெடிக்ளைம் பாலிசி வீட்டுக்கே எடுத்து வச்சுக்கிங்க. இரண்டாவது நிலை 12 ஜூலை 2026 முதல் 22 டிசம்பர் 2026 வரை. இந்த காலகட்டம் என்பது கடுமையான உழைப்பின் மூலமாக, மனைவியின் துணை கொண்டு, காதலியின் துணை கொண்டு, லிவிங் டுகெதர் பார்ட்னரின் துணையை கொண்டு, சமூகத்தின் துணை கொண்டு, பார்ட்னர்ஷிப் நண்பர்களின் துணை கொண்டு போராடி பார்க்குறீங்க. ஜான் ஏறுனா முனை செருங்குது. 1000 ரூபாய் லாபம் வந்தால் 2000 ரூபாய்க்கு நட்டம் வருது. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்படித்தான் ஓடுது. கடைசியில் ஊரை விட்டே ஓடிடலாமான்ற நிலைமை. ஆழ் மனசு அரிச்சு தின்னுது. உடம்புல தான் கேன்சர் வரணும்னு அவசியம் இல்லை. இது உளவியல் கேன்சர். அப்படியே பிடிச்சி உளவியல் சைக்கலாஜிக்கல் கேன்சர். பாருங்க, ஆகாயத்திலிருந்து வார்த்தைகள் வருது. அதனால இருக்கிறத உசுரை விட்டுடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த 2வது நிலை. இப்போ 3வது நிலை, அது 22 டிசம்பர் 2026 முதல் 25 2027 வரை. இந்த நேரத்துல தான் வழிச்சு விட்டுடுது. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி, இது நாள் வரலும் சேர்த்து வச்ச பணம், நகை, சொத்து எல்லாம் அடமானத்தை போட்டு தான் குடும்பம் நடத்துகிற சூழ்நிலை. அப்படி இருக்குது. எப்படி இருக்குது? அப்படி இருக்கு. அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய, பாக்கியம், தன, லாபம் இதெல்லாம் வலுத்து நல்ல திசை நடக்கிறவங்க தப்பிச்சிருவீங்க. மற்றவங்க அத்தனை பேருமே தப்பிக்கிறது சிரமம் என்பதை போல் புரிந்து கொள்ளுங்கள். இப்ப 4வது நிலை 3/9/2026 முதல் 1 ஜனவரி 2027. இது கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலானது. கொஞ்சம் செய்தொழில் லாபம் வரும், கொஞ்சம் வியாபாரத்தில் லாபம் வரும், கொஞ்சம் உத்தியோகத்தில் லாபம் வரும், தொழிலில் லாபம் வரும், பணங்காசு சம்பாதிக்கலாம். சொத்துக்கள் கைவிட்டு போகாத அளவுக்கு பேங்க்குக்காரர்கிட்ட போய் பேசி ஒரு டியூவாவது கட்டிடலாம். அப்படிப்பட்ட நேரம், கொஞ்சம் சுகமா வாழ்ற நேரம். 5வது நிலை 19 செப்டம்பர் 2026 முதல் 15 நவம்பர் 2026. இது கொஞ்சம் தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் இருக்கும். தவிச்ச வாய்க்கு தண்ணின்றோம்ல, அது இந்த நேரம். அதுதான் 5வது நிலை. இப்போ 6வது நிலை, அது 31 அக்டோபர் 2026 முதல் 24 ஜனவரி 2027. இந்த காலகட்டம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கிறது. உண்மையிலேயே பொற்காலம். கொஞ்சம் நல்லா தண்ணி எடுத்து சேமிச்சு வச்சுக்கிங்க. நான் சொல்ற தண்ணின்றது குழாயில வர பம்பு தண்ணியும் தான், அதே சமயத்தில் கார்பரேஷன் வாட்டர்ன்ற அந்த வாட்டரும் தான், மழை நீர் வாட்டரும் தான். ஆமாம், நீர் தான் உண்மையான செல்வம். நீரின்றி அமையாது உலகுன்ற மாதிரி. இன்னொரு செல்வம், பணத்தையும் நான் தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாதுன்ற, சேமிக்கணுன்ற அந்த பொருளாதார சேமிப்பு வேணும். இந்த டைம்ல வரதை சேமிச்சு வைங்க. அடுத்த 2 மாசத்துக்கு மீண்டும் கஷ்டம் இருக்குது. ஆமா, அதனால சேமிச்சு வைக்கிற காலம் அதுதான் 31 அக்டோபர் 2026 முதல் 24 ஜனவரி 2027. இது 6வது நிலை முடிஞ்சது. இப்போ பழைய
பழைய குருடி கதவை திரடின்னு 25 ஜூன்ல இருந்து 26 ஜூன் வரல ஒரு பேட் டைம் இருந்தது இல்ல, மொத்தத்தையும் உரிமை விட்டான்ல அவங்கள காசு பணத்தை கையில. அப்படிப்பட்ட ஒரு மீண்டும் வந்து செலவினங்களை தரப்போகுது. எதுக்காக? சகோதர செலவு, குடும்ப செலவு, ஹெல்த் செலவு, வழக்கு செலவு, நோய் செலவு, வட்டி கட்டுற செலவு, டாக்டர் செலவு. இதுதான் 13 டிசம்பர் 2026 முதல் 13 ஏப்ரல் 2027 வரை விரயம் விரயம் விரயம், செலவு செலவு செலவு, எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ். கர்ச் கர்த்தா ஹே கர்ச் கர்த்தா ஹே கர்ச் கர்த்தா ஹே அப்படின்னா செலவு பண்றீங்கன்னு ஹிந்திலையும் சொல்லிட்டேன், இங்கிலீஷ்லையும் சொல்லிட்டேன். మీరు డబ్బుని చాలా 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 నష్టం చేస్తున్నారు தெலுங்குலையும் சொல்லிட்டேன். தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் 4 மொழியிலும் சொல்லிட்டேன். எச்சரிக்கையா இருக்கணும் என்று கூறி இதுவரையிலும் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு 7 நிலைகளில் இந்த குரு பெயர்ச்சி பலாபலனை கூறினேன். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.